நிச்சயமாக இந்த நடப்பவனியிலே கலந்து கொள்வதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப நல்ல ஸ்கூல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே எங்களை நல்வழியில் இட்டு செல்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக இன்று என்னை ஒரு தவிசாளராக நிர்வகிக்கின்ற நடைபயணி என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று ஒரு சிறப்பு ஒரு முதுபெரும் கல்லூரி பல சந்தோஷமா இருக்குது. ஆகவே கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் வரலாறையும் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் வரலாறையும் மத்திய கல்லூரியின் பழைய மாணவி மத்திய கல்லூரி கொண்டாடுறதுக்கு மிக ஆர்வமாக நீங்க இந்த பாடசாலை கிளிநொச்சி மகாவித்தியாலயம் இருக்கும் இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னுக்கு நின்று கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தின் புகழ்பூத்து விளங்கும் பாடசாலைகளில் ஒன்றான கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் முகமாக முதலாவது நிகழ்வாக இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வழிபாடுகளுடன் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக இப்போ ஆலயத்துக்குள்ளே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லூரி முதல்வர், சிறப்பு விருந்தினர், பழைய மாணவ சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பூஜை வழிபாட்டில் ஈடுபடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே பிள்ளையார் சொல்லியையும் போட்டுட்டு நாங்கள் நேரடியாக நிகழ்வுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் 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 வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தின் முதலாவது பாடசாலை என்று சொல்லக்கூடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் 100ஆண்டு விழா என்ற முதலாவது கட்ட நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்க. உண்மையாக நாங்கள் இந்த கிளிநொச்சி மத்திய கல்லூரி 1927ஆம் ஆண்டு தற்பொழுது கிளிநொச்சி மகாவித்தியாலயம் இருக்கும் இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பு இது உயர்தரம் 2ஆம் தரம் என்று நாங்கள் இந்த புதிய இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு தற்பொழுது நாங்கள் அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு எங்களது 100ஆண்டு விழாவினை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் உற்சாகமாக இந்த 100ஆண்டு விழாவினை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடம் ஜூலை மாதம் 23, 24, 25ஆம் தேதிகள் ஆகிய 3 நாட்களில் இந்த 100ஆண்டு விழாவினை நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும். இந்த சந்தர்ப்பத்தில் சரியாக ஒரு வருடம் முன்பதாக நாங்கள் இந்த நடைபவனியை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம், 24ஆம் தேதியான இன்று. எனவே அனைத்து பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், கிளிநொச்சியின் நலன் விரும்பிகள், கிளிநொச்சி மாவட்டத்தின் நலன் விரும்பிகள் என அனைவரும் இணைந்து இந்த சிறப்பான நடைபெறவுள்ள இந்த 100ஆண்டு விழாவுக்கும் இந்த நடைபவனிக்கும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், கல்வியே எங்கள் மூலதனம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். கல்வியினால் தான் நாங்கள் முன்னேற முடியும். எமது பாடசாலை பல வித்தகர்களை உருவாக்கியுள்ளது கடந்த காலத்தில். இந்த வித்தகர்களைப் போல இன்னும் பல வித்தகர்கள் உருவாக வேண்டும். எமது மாவட்டம் சிறப்படைய வேண்டும். அதற்கான பௌதீக வளங்கள், கல்வி வளங்களை நாங்கள் சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். எமது அரசாங்கம் பல வகையில் உதவி செய்தாலும், ஏற்பாடுகள் செய்தாலும், அவர்களுடைய நிதி நிலைமையின் மற்றும் நிர்வாக கட்டமைப்பின் காரணமாக பூரணமாக அவர்களால் செயற்பட முடியாது இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பூரணமான செயற்பாடுகளை செய்ய முடியாத அந்த குறை நிரப்புதலை நாங்கள் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இணைந்து அந்த குறையை நிரப்பி இந்த பாடசாலையை 100% வளர்ச்சியிலே செய்திருக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கி நடைபவனி வேறு லெவலில் இருக்கும் எதிர்பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மற்றொரு வணக்கம் 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 வைக்கப்படுகிறோம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி 100ஆண்டு விழா நடக்கிறது. ஓகே, இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்து. 100ஆண்டு விழா என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் முதலாவது கட்டமாக இன்று நடைபவனி இடம்பெறுகின்றது. இந்த நடைபவனியில் ஒரு விழிப்புணர்வு, 100ஆண்டு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகவே காணப்படுகின்றது. அனைத்து பழைய மாணவர்களையும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வில் சிறப்பாக பங்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி 100ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் இருக்கிற அந்த நேரத்தில் அதிக அளவிலான மக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம் இந்த நிகழ்வு எப்படி ஒழுங்குபடுத்திருக்காங்க. நம்ம பாருங்கள், இவ்வளோ பேர் கூடி இருக்கிறத பார்க்கலாம். இது டீச்சர் வணக்கம். இந்த இடத்துல இருக்கிற இது உங்களோட ஸ்கூலினுடைய எந்த பிரிவு? சுற்றாடல் முன்னோடி குழு கிளிநொச்சி மத்திய கல்லூரி சுற்றாடல். ஓகே, இந்த 100ஆண்டு விழாவை பற்றி என்ன சொல்றீங்க? இது எங்களுக்கு முதலாக கிடைச்ச ஒரு சான்ஸ் உண்டு. இந்த சுற்றாடல் முன்னோடி குழுவாக நாங்கள் எங்களோட பாடசாலையில் 100ஆண்டு விழாவை
கொண்டாடுறதுக்கு மிக ஆர்வமாக இருக்கின்றோம். நீங்க எந்த பாடசாலையை படிச்சீங்க? எந்த கால நான் இந்த பாடசாலை படிக்கல. இந்த பாடசாலையில் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டாக கிடைச்சது டீச்சிங். இது எங்களுக்கு 9வது வருஷம். அதில் எங்களுக்கு சந்தோஷம். ஓகே மக்களே, பார்த்தீங்க சொன்னால் தொடர்ந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என எல்லாரும் இணைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்குது. முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொடியை ஏந்தியவாறு ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக கோவிலும் கடும் பிஸியாக இருக்குது இந்த இடத்துல. காரணம் போல் கொடிகள் கொண்டு வந்திருக்கான். ஓகே, மஞ்சள் நீல நிற கொடிகள் வந்து பாடசாலைக்குரிய கொடி நிறம். உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான மாணவர்கள் இந்த பாடசாலைக்கிடையே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஆடைகளுடன் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே பல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல மாணவர்கள் மற்றும் ஏனைய பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என கூடியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நடைபவனிக்கான ஏற்பாடுகள்லாம் முன்னுக்கு செய்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது எங்களுடன் மற்றொரு இணைஞ்சிருக்கார். தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம். கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 100ஆண்டு விழா முதலாவது நிகழ்வாக நடைபவனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பாடசாலை எத்தனை ஆண்டு கால பகுதியில் படிச்சீங்க? இந்த பெருமையை பற்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிரோஜிதன். நான் 2023 பட்ஜெட் சேர்ந்த பயாலஜி பிரிவை சேர்ந்த ஒரு மாணவன். நான் தற்போது இப்போ பாடசாலையை விட்டு விலகி இருந்தாலும் நான் தொடர்ந்து எனது பாடசாலையினுடன் பயணித்துக் கொண்டிருக்கேன். கடைசி வரை நான் பயணிப்பேன். எமது பாடசாலையானது அடுத்த வருஷம் 100ஆண்டு விழாவை நோக்கிய ஒரு பயணத்தை இன்றைய தினம் சிறப்பான முறையில் ஆரம்பித்துள்ளது. விநாயகர் ஆலயத்தில் தொடக்க நிகழ்வாக பூசைகளை முடித்து பின்னர் இன்றைய தினம் 99 பானைகளில் சிறப்பான ஒரு பொங்கல் நிகழ்வு பாடசாலைக்குள் நிகழ்வதாக நான் அறிந்திருந்தேன். மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயம். அடுத்த வருடம் 100ஆண்டு விழாவை சந்திக்கிற பாடசாலைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்களும் இந்த பாடசாலை பழைய மாணவர்களா? பழைய மாணவர்கள். ஓகே, சொல்லுங்க. 100ஆண்டு விழாவினுடைய முதலாவது நிகழ்வாக நடைபவனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பாடசாலையுடைய பெருமையை பற்றி சொல்லுங்க. இது எங்களோட பாடசாலை வந்து 1827ஆம் ஆண்டு இந்த பாடசாலையின் 100ஆண்டு நிறைவு விழாவுண்டு ஒரு விழிப்புணர்வு கட்டமாக தான் இந்த நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதில் பழைய மாணவர்களாக நாங்கள் கலந்து கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் பழைய மாணவர்களாக மட்டுமில்லாமலுக்கு பெற்றோர்களாக இருப்பதாலையும் இதை பெருமை அடைகிறோம். எங்களோட பாடசாலை இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் எங்களை சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ளவர்களாக மாற்றுகிறதுக்கு பெரும் பங்களிப்பு செய்திருக்கிற இந்த பாடசாலைக்கு இன்றைக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டவர்களாக இருப்போம். ஓகே, நன்றி 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 அக்கா. அக்கா வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த காலப்பகுதியில் படிச்சீங்க? 2005 வணக்கம். நீங்கள் எந்த காலப்பகுதியில் படிச்சீங்க? 2006 வரையும் யுத்த சூழலில் படிச்சிருப்பீங்க. ஓகே, எப்படி எப்படி அந்த அனுபவம் ஏதாவது சொல்லலாம்? பழைய அனுபவங்கள் எல்லாம் இப்போ இல்லை தானே, அந்த சூழல் மாதிரி இப்போ இல்லை. ஓகே ஓகே, நன்றி. ஓகே, வணக்கம். கிளிநொச்சி மத்திய கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் ஆகிய நீங்கள் இன்னைக்கு 100ஆண்டு விழா காண இருக்கிறது. இந்த பாடசாலையுடைய பெருமை பற்றி. இந்த பாடசாலை வந்து நாங்கள் 2003ஆம் ஆண்டு ஏலவெல்லில் கல்வி கற்றிருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து இந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைந்த நிலையிலேயும் முதல் குடியேற்றம் நடைபெற்று இந்த பாடசாலையிலே பல மாணவர்கள் பல இடங்களிலிருந்து வருகை தந்து இங்கே மத்தியிலே வந்து கல்வி கற்றிருக்கின்றனர். இப்போது வளர்ச்சி பெற்று 100 ஆண்டுகளை தாண்டி எதிர்வரும் வருடத்திலே இந்த 100 ஆண்டு வந்து மிகவும் சிறந்த முறையிலே கொண்டாடுவதற்காக இன்றைய தினம் நாங்கள் ஒரு நடைபயணியை ஆரம்பித்து இந்த 100ஆண்டு விழாவினை கொண்டாடுவதற்கான ஒரு மிகவும் உறுதுணையாக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக மாணவர்களுக்கு அணிதிரட்டும் வகையிலே இந்த 100ஆண்டு விழாவினுடைய ஆரம்ப நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றோம். பல இடங்களிலும் இருந்து பழைய மாணவர்கள் இந்த அணியிலே திறந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழைய மாணவர்கள் பாருங்கள், இவ்வளோ பேர் 100 வருடம் காண்டிருக்குன்னு சொன்னால் கட்டாயம் முதலாவது வருடத்தில் படித்த யாருமே இதில் இருக்க மாட்டாங்க நினைக்கலாம். ஆனால் அதை தாண்டி இவ்வளோ பேர் இந்த இடத்துல கூடியிருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, தொடர்ந்து எங்களோட மற்றொரு அண்ணா இணைஞ்சிருக்கிறேன். ஓகே அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்கள் வைக்க பிடிக்கும் கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 100ஆண்டு விழாவை காண இருக்குது. இந்த பாடசாலையுடைய பெருமையை பற்றி சொல்லுங்கள்.
கிளிநொச்சி மத்திய கல்லூரி 1927ஆம் ஆண்டிலிருந்து இன்று நூற்றாண்டு ஆரம்பித்து இன்று நூற்றாண்டு விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பெருமை மிகு நிகழ்விலே மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பல்வேறு நபர்கள் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். எனவே இது ஒரு விழிப்புணர்வு நடைபெறமாக இன்று இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். ஒரு கௌரவமான, ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஒரு கிளிநொச்சியினுடைய ஒரு மத்திய ஒரு கல்வித்தாய் இன்று நூற்றாண்டு நிகழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது ஒரு பெருமைக்குரியது. எனவே இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பெருமைக்குரிய நாளிலே நாங்கள் எல்லோரும் வீதி நடைபவனியாக சென்று இந்த நிகழ்வை நாங்கள் மகிழ்ச்சியாக, குதூகலமாக நாங்கள் பெருமையோடு கொண்டாட இருக்கிறோம். நன்றி நன்றி. இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கொடிகள்லாம் பாருங்கள், வித்தியாசமான கொடிகள். கேசிசின்னு கொடியெல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு. என்ன 2 கொடி வச்சுருக்கீங்க? சரி, அப்படி இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெரிய கொடி வந்து இருக்குது, கேசிசி கொடி. கேசிசி 100 இயர்ஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக வித்தியாசமான கொடிகள்லாம் பயன்படுத்தப்பட்டு கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன இவ்வளோ ஒரு நீண்ட வரிசையாக இருக்குது, இவ்வளோ பேர். ஓகே மக்களே, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால போய்கொண்டே இருக்கும். சித்தி விநாயகர் அது ஆரம்பித்தது, அடுத்து கனிஷ்டா மட்டும் இருக்கும் போல் க்ரௌடு போய்கொண்டே இருக்குது. ஓகே, இவ்வளோ போய்கொண்டே இருக்குது. ஓகே, நாங்கள் அப்படியே டர்ன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடன் மற்றொரு இணைய இருக்கிறார். வணக்கம் வணக்கம். நாங்கள் கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய நூற்றாண்டு விழா முதலாவது நிகழ்வாக நடைபெறும். இந்த பாடசாலையினுடைய சிறப்பு, இந்த நூற்றாண்டு விழா பற்றி நிச்சயமாக கிளிநொச்சி மண்ணிலே தனித்துவமான ஒரு பாடசாலையை வழங்கி கொண்டிருக்கிற கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய நூற்றாண்டு நோக்கிய பயணத்தினுடைய முதல் நாள் நிகழ்வாக இன்றைய தினம் நடைபவனி இந்த இடத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து நேரடியாக பாடசாலை நோக்கி சென்றடைந்திருக்கிறது. தனித்துவமிக்க பாடசாலையாக இருக்கிறது. முக்கியமாக கிளிநொச்சி மண்ணிலே சகல வழிகளிலும் கல்வி மற்றும் விளையாட்டிலே கூட தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பாடசாலையாக எங்களுடைய கிளிநொச்சி மத்திய கல்லூரி விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பாடசாலையின் நூற்றாண்டு விழா என்பது ஒரு சிறப்பான நிகழ்வாக தொடர்ச்சியாக 2027 ஆண்டு வரை நியமனமாக இருக்கிறது. நூற்றாண்டு நோக்கிய படத்தோடு நீங்களும் இணைந்திருங்கள். நிச்சயமாக எங்களுடைய பாடசாலை தனித்துவத்தை நீங்கள் இந்த சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் இணைந்திருக்க வேண்டும். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே, மற்றது எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தின் தவிசாளர் இணைஞ்சிருக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் மைக்கர் அப்படிங்க சார். கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு பழமையும் செழுமையும் மிக்க கல்வி பாரம்பரியத்தை கொண்ட பாடசாலை எங்களுடைய மத்திய கல்லூரி. 1927ஆம் ஆண்டுகளில் இந்த பாடசாலையினுடைய தோற்றம் நிகழ்ந்து அது வளர்ச்சியடைந்து கிளிநொச்சி மாவட்டம் 1984ஆம் ஆண்டு தனி மாவட்டமாக்கப்பட்ட போது ஏராளமான வைத்தியர்களையும் பொறியியலாளர்களையும் துறை சார்ந்தவர்களையும் இந்த மண்ணினுடைய மைந்தர்களை, இந்த மண்ணை ஆளக்கூடிய வல்லமையை உருவாக்கிய பாடசாலை கிளிநொச்சி மத்திய கல்லூரி என்ற தமது தாய் பாடசாலை. கிளிநொச்சியினுடைய வரலாற்றோடும் கிளிநொச்சியினுடைய கல்வி பாரம்பரியத்தோடும் அது ஒரு இரண்டரை கலந்த பாடசாலை. உண்மையிலே பல ஆற்றல் உள்ள, ஆளுமை உள்ள, இன்று சமூகத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் தங்கள் சமூகங்களையும் நிறுவனங்களையும் நிர்வகிக்கக்கூடிய பல தலைவர்களை இந்த பாடசாலை உருவாக்கி இருக்கிறது. பெயர் சொல்லக்கூடிய வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், நல்ல பிரஜைகள் என்ற வகையிலே இந்த பாடசாலை உருவாக்கி இருக்கின்ற மாணவ பாரம்பரியம் என்பது மிக அழகானது, அற்புதமானது. அந்த பாடசாலையினுடைய கல்வி பாரம்பரியம் என்பது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வரலாற்றுக்கு பெருமை சேர்ப்பது. ஆகவே இந்த தனி மாவட்டமாகிய அதன் பிற்பாடு கிளிநொச்சி மாவட்டம் தன்னைத்தானே ஆளுகக்கூடிய நிர்வாகிகளை உருவாக்குவதிலே கிளிநொச்சி மத்திய கல்லூரி அளித்திருக்கின்ற பங்குக்கு நிகர் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது பெருமையோடு நூற்றாண்டு விழா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டு விழாவை நோக்கி நகர்கின்ற இந்த மகிழ்ச்சியும் நிறைவும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு அப்பாலே எங்களுடைய மாவட்டத்தினுடைய பெருமையாக அது தலை நிமிர்ந்து நிற்கிறது. அதனுடைய ஆரம்ப கட்டமாக நடைபெறுகின்ற இந்த நடைப்பயணமும் அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகளும் கிளிநொச்சியினுடைய கல்வி பாரம்பரியத்தின் அடையாளத்தை, அதனுடைய வரலாற்று தொன்மத்தை அடையாளப்படுத்தி நிற்கக்கூடியது என்று நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, நீங்கள் எந்த காலப்பகுதியில் சார் இந்த பாடசாலை? 1991ஆம் ஆண்டிலிருந்து 93ஆம் ஆண்டு வரை உயர்தர கல்வியை நான் கற்றிருந்தேன். சுமார் 2.5 ஆண்டுகள் அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவனாக இருந்து
அந்த பாடசாலையிலே தான் நான் உயர்தரமான ஒன்றியத்தின் தலைவராக இருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் இன்று என்னை ஒரு தவிசாளராக நிர்வகிக்கின்ற தகமையையும் இந்த மத்திய கல்லூரி தாய் தான் எனக்கு அளித்திருந்தது. ஓகே, நன்றி சார், நன்றி சார். ஓகே, மற்றும் ஒரு டீச்சர் எங்களோட சந்திக்க இருக்கிறேன். ஓகே டீச்சர் வணக்கம். வணக்கம், நான் மைக்கோர் அப்படிங்க. கிளிநொச்சி மத்திய கல்லூரி நூற்றாண்டு விழாவின் முதலாவது நிகழ்வு ஆரம்பமாக இருக்குது. இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்து? நான் கோவளவன் நலாயினி. நான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவி, மத்திய கல்லூரியின் ஆசிரியர், மத்திய கல்லூரியின் ஒரு பெற்றோர் என்ற வகையில் நான் பெருமைப்படுறேன். மற்றது பழைய மாணவர் சங்கத்தின் நான் உப பொருளாளராக இருக்கிறேன். இந்த பழைய மாணவர் சங்கம் மட்டுமல்லாது அனைத்து பழைய மாணவர்களோடும் எங்களோட சேர்ந்து ஒன்று பயணித்தா எங்களோட நூற்றாண்டு விழாவில் நாங்கள் பல 100 ஆண்டுகளை கடந்தும் எங்களோட பள்ளிக்கூடம் சிறந்து விளங்கும் என்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இன்றைய நன்னாளில் கூடியிருக்கிற அனைவருக்கும் முதல் வாழ்த்துக்களும், அதோட எங்களோட சேர்ந்து பயணிக்க வந்ததில் நான் ஒரு பெருமிதம் அடைகின்றேன். இந்த பங்களிப்பு இன்று மட்டுமில்லை, எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலமும் இந்த பங்களிப்பு எங்களோட பாடசாலைக்கு தேவை என்பதோட இந்த பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து ஒன்றித்து பயணிப்போம். அனைவரும் வாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி நன்றி. இதெல்லாம் பழைய மாணவர்களாக சேர்ந்து செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய கல்லூரி நூற்றாண்டு விழா அப்படின்ற பவனி விழா ஆரம்பமாக இருக்குது, நடைபவனி. அந்த இடத்துல கல்லூரியினுடைய முதல்வர் சார், வணக்கம் சார். வணக்கம், மைக்கோர் அப்படிங்க சார். கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய நூற்றாண்டு விழாவின் முதலாவது நிகழ்வாக நடைபவனி ஆரம்பிக்கமாக இருக்குது சார். நீங்கள் இந்த பாடசாலையினுடைய தற்போதைய அதிபராக இருக்கிற நீங்கள் இந்த பாடசாலையினுடைய பெருமை பற்றி சொல்லுங்கள். கிளிநொச்சி பாரிய பூர்வீக குடிகளை ஒரு இடங்களிலே கொண்டிருந்தாலும் பெரும்பாலான பகுதிகள் குடியேற்ற கிராமங்களாகவே இருக்கிறது. அந்த விதத்திலே 1900 ஆண்டுகளிலே கிளிநொச்சியிலே இரணைமடு நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொண்ட காலத்திலே இங்கே ஒரு குழுவினர் குடியேறி இருக்கிறார்கள். அந்த குழுவினர்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்கின்ற ஒரு நோக்கத்தோடு வில்சன் வீதியிலே இன்று கிளிநொச்சி மகா வித்தியாலயம் அமைந்திருக்கின்ற அந்த வளாகத்திலே கிளிநொச்சி மத்திய கல்லூரி அந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சர் பொன் ராமநாதன் அவர்களால் 1927 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாக ஒரு சில வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த காலத்தின் வளர்ச்சியும் சனத்தொகை பெருக்கம் காரணமாக இடப்பற்றாக்குறை காரணமாக இப்பொழுது கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகம் இருக்கின்ற வளாகத்தில் 1974 50 ஏக்கர் நிலத்தோடு அந்த பாடசாலை இரண்டாக பிரிந்து சென்றதாக வரலாறுகள் காணப்படுகிறது. ஆகவே கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் வரலாறையும் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தின் வரலாறையும் 1927 இருந்து 1974 வரைக்கும் எவராலும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு செய்தியாக நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் 2 கல்லூரிகளும் இந்த கிளிநொச்சி நகரத்திலே கொடி கட்டி பறக்கின்ற புகழ்பூத்த கல்லூரிகளாக இருப்பதன் காரணமாக அவர்கள் 1927 தொடக்கம் 74 வரைக்கும் தங்களுடைய வரலாறுகளை ஒன்றாக எழுதி அதன் பிற்பாடு தங்களுடைய வரலாறுகளை சரியாக எழுதி கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக சில பேரிடத்திலே மனக்குறைகள் இல்லாது ஆதங்கங்கள் இருக்கலாம். அவற்றையெல்லாம் மறந்து இது கிளிநொச்சியின் எழுச்சியாக நினைத்து எல்லோருமே 2 பாடசாலைகளுக்கும் கரங்கோர்த்து ஒன்றுபட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை உலகுக்கு பறைசாற்றும் முகமாக இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், ஆர்வலர்கள் எல்லோரையும் இணைத்து ஒரு செய்தியை இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் இலங்கை தீவுக்கும் ஒரு சர்வதேசத்துக்கும் அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கிறோம். நன்றி நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கல்லூரியின் முதல்வர் இணைந்திருந்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றாடல் முன்னோடி அணியினர் நிற்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாடசாலையில் ஒரு புதிதாக ஒரு விஷயம், உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் பாடசாலை ஆசிரியரா, பெற்றோர்களா அல்லது பழைய மாணவரா? ஆசிரியராக இருக்கிறீங்க. மைக்கோர் கபடிங்க. ஓகே, உங்களோட பாடசாலையினுடைய நூற்றாண்டு விழாவின் முதலாவது நிகழ்வு நடக்க இருக்குது. இந்த பாடசாலை நூற்றாண்டு விழாவில் நீங்களும் இந்த பாடசாலையோட ஒரு ஆசிரியராக இருக்கிறதுல எந்த வகையில் பெருமைப்படுறீங்க?
இந்த பாடசாலை வந்து எல்லா வகையிலும் வந்து பல சாதனைகளை படைச்சு கொண்டு வருகிறது. அந்த வகையில் நான் இந்த பாடசாலையின் ஆசிரியராக இருக்கிறத நினைச்சு மிகவும் பெருமைப்படுறேன். நூற்றாண்டை நோக்கிய பயணத்தில் நாங்கள் படைத்த சாதனைகளை விட நூற்றாண்டில் இன்னும் அதிகமான சாதனைகளை படைக்க எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்துவோம். இந்த பிள்ளைகள் நிறைய சாதனைகளை படைக்கணும் என்ற வகையில் நான் ஆசிரியராக இருந்து பெருமைப்படுறேன். ஓகே, நன்றி நன்றி டீச்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே டீச்சர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஓகே மக்களே, பாடசாலையின் ஆசிரியர் சார் வணக்கம் சார். வணக்கம். அப்படிங்க கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய நூற்றாண்டு விழாவின் முதலாவது நிகழ்வு ஆரம்பமாக இருக்குது. இந்த பாடசாலை தற்போதைய ஆசிரியராக இருக்க நீங்கள் இந்த பாடசாலை பழைய மாணவரா? இல்லை தற்போதைய ஆசிரியராக இருக்க நீங்கள் எந்த வகையில் பெருமை கொள்றீங்க? மிக மகிழ்ச்சியான தருணம் இது. எங்களோட பாடசாலை கிளிநொச்சி சென்ட் காலேஜ் ஆனது இந்த நூற்றாண்டை நோக்கிய பயணத்தில் நாங்களும் கலந்து சிறப்பிக்கிறதுல பெருமை அடைகின்றோம். எப்படியா நிகழ்வுகளை பார்க்கும்போது தான் தெரிகின்றது எங்களை கிளிநொச்சி மாவட்டத்துடைய பெருமை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இந்த பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து செயல்படும் போது எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஒரு பெருமையையும் பிள்ளைகளின் ஒற்றுமையும் பழைய மாணவர்களுடைய ஒற்றுமையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தரமாக தான் அமைகின்றது. இந்த வேளையில் இந்த தருணத்தில் நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நூற்றாண்டு நடைபெறும் ஆண்டிலே நாங்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறது பெருமையாக அடைகின்றோம். சென்ட் காலேஜின் பெருமை வந்து எந்த இடத்தில் போனாலும் அது பெயர் சொல்லக்கூடிய இடத்தில் உள்ளதாக நாங்கள் இந்த தருணத்தை நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறது பெருமை அடைகின்றோம். ஓகே, நன்றி நன்றி சார். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆசிரியர் எங்களோட இணைஞ்சிருக்கிறேன். தொடர்ந்து மாணவர்கிட்ட கழிச்சு பார்ப்போம். தம்பிகள் வணக்கம்டா. வணக்கம். உங்களோட பாடசாலையினுடைய என்னத்துக்காக வந்து நிற்கிறீர்கள்? நூற்றாண்டு விழா. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கெவின் மாட்டிக்கொண்டார். சொல்லுங்க, எப்படி சந்தோஷமா இருக்கா? 100 வருஷம் ஆயிடுச்சு உங்களோட பாடசாலை. ரொம்ப பழைய பாடசாலைன்னு. ஓமா, என்னடா பெருமையா இருக்கா? எப்படி இருக்கு? எனக்கு பாடம் கட்டடிக்கக்கூடியவா இருக்கு. அந்த கல்ல எல்லாம் வீடியோவில் வரும், கட் பண்ண மாட்டேனா? சரி, டீச்சர்ட்ட வாங்கி கேட்ட போறேன். ஓகே, இந்த பாருங்க, இதுல தம்பி டீச்சர் வணக்கம். டீச்சர் வணக்கம். தாங்க வைக்கிறோம் அப்படிங்க. ஓகே, இதில் சிஸ்டர் பாடசாலையினுடைய நூற்றாண்டு விழா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் டீச்சர் நிற்கிறா. எல்லாம் இப்படி பின்வாங்கி போனால் என்ன அர்த்தம்? ஓகே, இதில் தம்பியாக்கள் கைக்கு போறீங்களா? ஓகே, தங்கச்சியாக்கள் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கிறாங்க. முதலாவது நிகழ்வாக நடைபவனி ஆரம்பமாக இருக்குது. இந்த பாடசாலை நூற்றாண்டில் நீங்களும் கல்வி கற்றுக்கிறத நினைச்சு எப்படி பெருமைப்படுறீங்க? ரொம்ப நல்ல ஸ்கூல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதலாம் ஆண்டுல இங்கே படிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நன்றி நன்றி. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இங்கே பாருங்க, மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பேனரும் வச்சிருக்கிறாங்க. நூற்றாண்டு விழாவை நோக்கி சதாப்த காலமாய் பாரம்பரிய காத்து மண்ணின் மகுடமே புதிய அறிவின் திறவுகோலே செயற்கை நுண்ணறிவுடன் இணைந்து உலகாலும் எம் பயணம் இது. இந்த ஏஐயில் கிரியேட் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று போட்டு தூக்கி வச்சிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு போர்டு இருக்குது. ஸோ இதில் பாரம்பரியம் பெருமை பயணம் தொடரும் வெற்றி வழி 1927 தொடக்கம் 2027 நூற்றாண்டு காணும் தரம் 10 மாணவர்கள். தரம் 10 மாணவர்கள் தனியாக வச்சிருக்கிறாங்க. யார் நீங்கள்? தரம் 10? தரம் 10. ஓகே, உங்களோட பாடசாலையினுடைய நூற்றாண்டு விழா நடக்க இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி பெருமைப்படுறீங்க? ஒரு கணக்க காலம் எங்களோட பாடசாலை இன்னும் பல சாதனையாளர்களை உருவாக்கணும், மாணவர்களை உருவாக்கணும் ஆசைப்படுறோம். நூற்றாண்டு விழா நடக்க இருக்குது. ஸோ நீங்களும் இந்த நூற்றாண்டில் ஒரு மாணவியாக படித்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா இருக்குது. முதலாம் ஆண்டுலேருந்து இங்கே தான் கல்வி கற்றுறீங்களா? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டுலேருந்து படிக்கிறீங்க. ஓகே, நன்றி நன்றி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் நினைக்கிறேன், எல்லா பெற்றோர்களும் கூடியிருக்கிற பார்க்கக்கூடிய இருக்கும். இங்கால
ஓகே, இதில் ஒரு போர்டு போடப்பட்டிருக்கு. நீர் பூக்காத நிச்சய அறிவிச்சி 100 காண்கின்றது கிளிநொச்சி மத்தி 1927 2027 தரம் 11. ஓகே, அடுத்த போர்டில் பார்த்தோம் சொன்னால் கிளிநொச்சி மத்திய கல்லூரி 100ஆண்டு விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபெறும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பல பதாகைகள் ஏந்தியவாறு, பேனர்கள் ஏந்தியவாறு இதில் மாணவர்கள் இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேங்க்ஸ். வணக்கம் 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 அபிலோசினி, உங்களோட மாணவி. சொல்லுங்கள், உங்கள் கிளிநொச்சி மத்திய கல்லூரி 100ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்குது. இந்த 100ஆண்டில் நீங்கள் ஒரு மாணவியாக இருக்கிறீங்க. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100 வருஷத்தை கடக்குது எங்கள் ஸ்கூல். ரொம்ப பெருமையாக இருக்குது. சந்தோஷமா இருக்குது. முதலாம் ஆண்டில் இங்கே தான் படிக்கிறீங்களா? 6ஆம் ஆண்டு நீங்கள் இது படிக்கிறீங்க. ஓகே, இப்போ உங்களோட பாடசாலையில் நீங்கள் 100ஆண்டு விழா அப்படிங்கும் போது உண்மையில் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது அந்த காலத்தில் படிக்கிறது. அப்போ அதை பற்றி சொல்லுங்கள். 6ஆம் ஆண்டுலேருந்து படித்து கொண்டிருக்கேன். எங்கேயுமே மாறையில் இங்கே தான் இந்த ஸ்கூலில் தான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் எத்தனை ஆண்டு படித்து கொண்டிருக்கீங்க? இப்போ நான் A level படித்து கொண்டிருக்கேன். ஏழு எந்த பிரிவில் படிக்கிறீங்க? பயோ பிரிவில் படிக்கிறேன். ஏழுக்கு நாங்கள் இருக்கிற டைம் இப்படி 100ஆண்டு வருது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, நிச்சயமாக உங்களோட கல்வி பயணம் மென்மேலும் தொடர்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 100ஆண்டு விழாவும் சிறப்புடன் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே மக்களே, இப்படி தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் அங்கால கேமரா கண்டோன்னே எல்லாரும் விலகி போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதில் ஒரு போர்டும் இருக்குது. கிளி மத்திய கல்லூரி 100ஆண்டை நோக்கிய பயணம், காலத்தின் தடைகளை தாண்டி 100ஆண்டை நோக்கி உன்னத பயணம், பாரம்பரியம் எங்கள் வேர்கள், வரலாற்றை போற்றுவோம், 100ஆண்டை கொண்டாடுவோம். 100ஆண்டை நோக்கி ஒரு உன்னத பயணம், பாரம்பரியம் போற்றி எதிர்காலத்தை நோக்கி. தரம் 12 வணிக பிரிவு மாணவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இவ்வளோ நீண்ட வரிசை. நாங்களும் ஓடி வந்து கொண்டு இருக்கோம். இன்னும் முன்பக்கத்தை பிடிக்க முடியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது. இங்கே பாருங்க. ஓகே, ஒரு நீண்ட வரிசையில் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்பாடா, நாங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கோம் முடிவு இல்லாமல். அவ்வளோ தூரம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு ஊர்தியும் போய் கொண்டிருக்குது. ஊர்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு வண்டியில் தான் அமைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒழுங்குபடுத்தியிருக்கிற KCC 100 years ஜேர்னி என்ற ஒரு போர்டு போடப்பட்ட நூற்றாண்டு விழாவை நோக்கிய பயணத்தில் ஒரு பரிமாண வளர்ச்சியாக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான நபர்களை முன்னுக்கு நடந்து வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்களோட சார் நினைக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 100ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கு சார். முதலாவது நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வு பற்றி, இந்த பாடசாலையுடைய பெருமையை பற்றி உங்களுடைய கருத்து. கிளிநொச்சி மத்திய கல்லூரி கிளிநொச்சியின் ஒரு முதுபெரும் கல்லூரி. பல அறிஞர்களையும் கல்வியலாளர்களையும் பல துறை சார்ந்த விற்பனர்களையும் உருவாக்கிய கல்லூரி. பல விளையாட்டு வீரர்களை, நாடக மாந்தர்களை இந்த மண்ணுக்கு தந்தது. அத்தோடு இந்த மண்ணை நேசிக்கின்ற பல உன்னதமான மனிதரை இந்த மண்ணுக்கும் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் தந்த மத்திய கல்லூரி தனது 100ஆண்டை நிறைவு செய்யும் வகையில் இவ்வாறானதொரு நடைபவனியில் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் இந்த பயணம் நமக்கு மிகுந்த புத்துணர்ச்சியை அளிக்கிறது. இந்த மத்திய கல்லூரி இந்த மாவட்டத்தில் செய்த அரும்பெரும் பணி என்பது இந்த மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் இந்த மாவட்டத்தின் எழுச்சிக்கும் எப்பொழுதும் துணை நிற்பதாக இருக்கிறது என்பதை நான் மிகுந்த மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். நன்றி. ஓகே, நன்றி சார். ஓகே, தொடர்ந்து பார்த்தா இன்னொரு டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம்.
நாங்கள் மைக்கோர் கபடி வெடிச்சு கிளிநொச்சி மத்திய கல்லூரி நூற்றாண்டு விழாவின் முதலாவது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு சார். இந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த மத்திய கல்லூரியில் கற்கும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்கள் மிக ஏராளம். அதுவே எங்களை நல்வழியில் இட்டு செல்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது. எமது காலங்களில் பணியாற்றிய அதிபர், ஆசிரியர்கள் அவர்களது பங்களிப்புடன் நாங்கள் எங்களுடைய எதிர்கால வாழ்வை முன்னேற்றிச் செல்வதற்கு இது ஒரு படிக்கல்லாக அமைகின்றது. நன்றி. ஓகே, நன்றி நன்றி. பார்த்தீங்கன்னா சார் எங்களோட இணைஞ்சிருக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய நூற்றாண்டு விழாவின் இந்த நடைபவனி நடந்து கொண்டிருக்குது. இந்த நடைபவனியில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வு பற்றி நிச்சயமாக இந்த நடைபவனியிலே கலந்து கொள்வதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சமூக விலங்காக இருக்கின்ற மனிதனை இந்த சமூகத்தினுடைய ஒரு பயனுள்ள ஒரு பிரஜையாக மாற்றுவதிலே பாடசாலைகளினுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் வரலாற்றை கொண்ட இந்த பாடசாலையிலே இந்த மாவட்டத்துக்கு தேவையான அறிவு சார்ந்த பிரஜைகளை உருவாக்குவதிலே இந்த பாடசாலை மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கின்றது. அந்த வகையிலே நிச்சயமாக கிளிநொச்சி மாவட்டம் மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான நிகழ்விலே கலந்து கொள்வதையிட்டு நான் இன்னும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே இந்த மாவட்டத்துக்கு தேவையான அறிவுசார் திறமைசார் பிரஜைகளை உருவாக்குவதிலே இன்னும் இந்த பாடசாலை தனது முன்னோக்கிய பயணத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதே போல சமூகத்துக்கு இருக்கின்ற கடப்பாடு இந்த பாடசாலையை இன்னும் சிறப்பான ஒரு பாடசாலையாக, மாவட்டத்தினுடைய ஒரு தலை சிறந்த பாடசாலையாக மாற்றுவதிலே சமூகம் இன்னும் அக்கறை கொள்ள வேண்டும். இதுவே தொடர்ச்சியாக இந்த மாவட்டம் இந்த வறுமைகள் நீங்கி இன்னும் சிறப்பான ஒரு மாவட்டமாக மிளிர்வதற்கு அடிப்படையை கொண்டு வரும். அந்த வகையிலே மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். மற்றும் எங்களோட மற்றும் ஒருவர் இணைய இருக்கிறேன் சார். எக்ஸ்கியூஸ். வணக்கம் சார். வணக்கம். கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய நூற்றாண்டு விழாவில் நடைபவனில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்களாக இருந்து எந்த வகையில் பெருமை கொண்டிருக்கிறீர்கள்? இது 100வது ஆண்டு விழா நாங்கள் காணக்கூடிய எங்களுடைய காலத்தில் நடக்கிறது மிக சிறப்பானது. அதை மிகவும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பாடசாலை ஒரு 100வது ஆண்டு வளர்ச்சியை எங்களை கண்ணாலையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பல மாணவர்கள், பல ஆசிரியர்கள், பல பிரின்சிபல்மார் வளர்த்து நிரம்ப ப்ரொடக்டிவிட்டி நடந்த இடம் அது. அதை நினைக்க சந்தோஷமாக இருக்குது. அதை நிரம்ப நாங்களும் கண்ணால் கண்டு கொண்டது. நாங்கள் மேலும் இது வளரவும் இந்த மாணவர்கள கல்வி வளர்ச்சியில் நாங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி அதற்கு நிரம்ப உதவிகளை செய்கிறதுக்கு நாங்களும் வெளி அமைப்புகளாக நிறைய பேர் தயாராக இருக்கிறோம். இது எல்லாத்தையும் மீண்டும் யூஸ் பண்ணி இதை மேலும் நாங்கள் வளர்த்து கொள்ளணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி வாய்ப்பு. நன்றி நன்றி சார். ஓகே, குட்டீஸ்லாம் நீண்ட தூரம் நடந்து வந்து கொண்டிருக்க பார்க்கக்கூடிய இருக்கும். எல்லாம் கலைச்சி போயிட்டீங்களா? இல்லை. ஓகே, இங்கே பாருங்க, எல்லாம் ரொம்ப கலைச்சி போய் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்க பார்க்கக்கூடிய இருக்கும். ஹலோ. கொண்டாட இருக்கின்றது. அதன் ஒரு பரிமாண வளர்ச்சியாக அதன் ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வாகன நெரிசலுக்கு மத்தியில் இந்த இடத்துல ஒன்று கூடி வந்து கொண்டிருக்கிற இருக்கும். உன்னத நடைபயணத்தில் கல்லூரி சமூகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வரலாற்றின் ஒரு உன்னதமான நடை பயணத்திலே நாங்கள் அனைவரும் உணர்வோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் நூற்றாண்டை கொண்டாடும் முகமாக கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரி வரை பழைய மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் என பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று கூடி மிக நீண்ட வரிசையில் பிரம்மாண்டமான ஒரு நடைபவனியை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். இது தொடர்பான முழு காணொலியையும் நாங்கள் இதில் இணைச்சிருக்கிறோம். இந்த நடைபவனினுடைய பிரதான நோக்கம் என்னென்னு கேட்டால், இந்த பாடசாலையினுடைய வரலாற்றை, இந்த பாடசாலையில் கல்வி கற்று புலம்பெயர்ந்து இருக்கும் எத்தனையோ உறவுகளுக்கும், எத்தனையோ பழைய மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். இந்த நூற்றாண்டை எல்லாரும் கூடி கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விழிப்புணர்வு நடைபவனியை இன்றைக்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். இந்த நடைபவனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலையினுடைய பிரதான நிறமான நீலம் மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள், கொடிகளுடன் ஒரு நீல படையணியே இதில் வந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது.
இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் அரசாங்க அதிபர் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கிருந்து நடைபெறிலிருந்து வந்த எல்லாரும் பாடசாலையின் உள்வளாகத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி வரும்போதே பார்க்கலாம் எப்படி ஒரு பிரமாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி நீலம் மஞ்சள் நிறம் கலந்த ஆடைகள் கொடியுடன் உள்நோக்கி வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்று காலை வரை நடந்த பாடசாலைக்கு இதுவரை நடந்த சகல விடயங்களும் நாங்கள் காணொலியில் இணைச்சிருக்கிறோம். இதுக்கு பாடசாலைக்கு உள்ளே நடந்த சகல விடயங்களையும் அடுத்த காணொலியில் தருவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.